நன்றியோடு இருங்கள். கடந்த காலத்தில் உங்களுக்கு கஷ்டத்தில் துணை இருந்தவர்களுக்கு, சிரமத்தில் துணை இருந்தவர்களுக்கு, உங்களை கைவிட்ட போது கை கொடுத்து உதவிய நல்லவர்களுக்கு நன்றியோடு இந்த உலக வாழ்வில் எஞ்சி இருக்கக்கூடிய வாழ்விலும் வாழ ஆரம்பியுங்கள். மூன்றாவது, பாவ மன்னிப்பை கேளுங்கள். நீங்கள் இறைவனுக்கு பாவம் செய்தால் இறைவனிடத்திலே மன்னிப்பை பெறலாம். மனிதர்களுக்கு நீங்கள் பாவம் செய்திருந்தால் அவர்களை அணுகி பாவ மன்னிப்பை கேட்டு அந்த பாவத்திலிருந்து விடுபடுங்கள். அவர்கள் மன்னிக்கிறார்கள், அவர்கள் மன்னிக்கவில்லை, உங்களை வெறுத்து வாழ்கிறார்கள், அதற்கு பிறகு உங்களோடு அவர்கள் உறவை துண்டித்து விட்டார்கள், அதுவெல்லாம் உங்களுடைய கணக்கில் அல்ல, இறைவனிடத்தில் ஒப்படைத்து விடுங்கள். அவர்களை அணுகி மன்னிப்பை கேளுங்கள். மன்னிப்பை தேடி எதிர்கால வாழ்வில் அந்த தவறை மீண்டும் செய்யாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இந்த மூன்று அடிப்படைகளை கடந்த காலத்தில் இருந்து எழுந்து வரும்போது நிம்மதியோடு எதிர்காலத்தை கழிப்பதற்காக பாடமாக பெற்று கழியுங்கள். கடந்த காலத்தில் தவறுகள் செய்திருந்தால், கடந்த காலத்தில் உங்களுடைய கரத்தாலே நீங்கள் அநீதம் செய்திருந்தால், கடந்த காலத்தில் உங்களுடைய கரத்தாலேயே நீங்கள் பாவம் செய்திருந்தால், குற்றம் செய்திருந்தால், எதிர்காலத்தில் இறைவனிடத்தில் மன்னிப்பை தேடி நிகழ்காலத்தில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் எதிர்காலத்தில் ஒருபோதும் அந்த தவறை மீண்டும் செய்து விடாதீர்கள். இதுதான் குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அறிவுரை. கடைசியாக, இந்த உலகத்தில் எது உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும், இந்த உலகத்தில் யார் உங்களை விட்டு நீங்கி இருந்தாலும், இந்த உலகத்தில் எது உங்களை புறக்கணித்து விட்டாலும் இறைவன் உங்களை ஒருபோதும் புறக்கணிப்பதில்லை. அவன் உங்களோடுதான் உங்களுடைய கடைசி மூச்சு இருக்கும் வரையும் இந்த உலகத்தில் இருப்பான் என்ற அடிப்படையை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கவலைகள் நீங்கும்.